ஒரு கணவர் மனைவி சாதகம். கணவருக்கு வந்து கேட்க ஒரு ஒரு பொருத்தம் பார்க்க வந்துட்டு இருக்கும்போதே பொருத்தம் பார்க்க வர்றாங்க. அவங்க கேட்குறாங்க, ஒரு பையனோட சாதத்தில் எனக்கு வரக்கூடிய மனைவி வருமானத்தோடு வருமா, வருமானத்தோடு வருமா, என்னுடைய வரக்கூடிய மனைவி அம்மா மாமியா வகையிலேருந்து எனக்கு சொத்து கிடைக்குமா? எப்படி பாருங்கள், வித்தியாசமாக கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், வித்தியாசமாக. எங்கள் மனைவி சம்பாதிக்குமா, வருமானம் வருமா, மனைவினால் வருமானம் வந்து முன்னுக்கு வர முடியுமா, எங்கள் மாமியானால் வருமானம் வருமா, வருமானம் வர்றதுனால நாங்கள் முன்னுக்கு வர முடியுமா? மூணாம் இடங்கிறது மாமனார். இப்போ பாருங்கள், ஒரு பையனோட சாதத்தில் 10ஆம் இடங்கிறது மாமியா, 7ஆம் இடங்கிறது மனைவி, 3ஆம் இடங்கிறது மாமனார். அந்த பையன் சாதத்தில் அந்த பையன் வந்து இப்படி கேள்வி கேட்குறாங்க, வித்தியாசமான கேள்வி. எங்கள் மனைவி வேலைக்கு போகுமா, சம்பாதிக்குமா, இல்லை எங்கள் மாமியானால் வந்து எனக்கு வருமானம் வருமா, அதனால் ஒரு முன்னேற்றம் அடையுமா, பிரச்சனையான மாமியாக வருமா, நல்ல மாமியாக வருவாரா, மாமனார் வந்து மாமனார்னால் வருமானம் வருமா, மாமனாரில் என்னங்க 3ஆம் இடம், மனைவி தான் 7ஆம் இடம், 10ஆம் இடம்னா மாமியார், 3ஆம் இடம்னா மாமனார் என்னங்க. அதே நேரத்துக்கு இந்த சாதகருக்கு இந்த சாதகருக்கு வந்து எப்படி சொல்ல முடியும்னா, இப்போ அந்த சாதகருக்கு அன்னை அப்படின்னா 11ஆம் இடம், அப்போ 5ஆம் இடமாக வரும். அதே நேரத்துக்கு அந்த மனைவிக்கு இளைய சகோதரனோ சகோதரின்னு சொல்லப்படுறது வந்து அப்படின்னா அது 10ஆம் இடமாக வரும். இது பாருங்களேன், அவங்க எப்படிலாம் கணக்கு போடுறாங்க பாருங்கள். அதாவது 9ஆம் இடம் வரும். தங்கச்சியோ தம்பியோ இருந்தால் அவங்க இந்த சாதகருக்கு 9ஆம் இடமாக வரும். இதை பாருங்கள் எப்படிலாம் கணக்கு போகிறான். ஒரு சாதகத்தில் வந்து ஒரு பையன் கேட்குறாரு, மாமியார் சம்பாரிச்சு கொடுக்குமா, மனைவி சம்பாரிச்சு கொடுக்குமா, மாமனார் வகையில் பிரச்சனை இல்லாமல் வருமா, நல்ல வருமானம் வருமா, மச்சன்னைன்னா அந்த பிள்ளையோட அண்ணன் இருந்தாங்கன்னா எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை அந்த என் மனைவிக்கு எனக்கு வரக்கூடிய மனைவிக்கு தம்பி இருந்தால் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, தம்பினா என்னங்க 9ஆம் இடமா, தங்கச்சினாலும் 9ஆம் இடமா, எனக்கு எப்படி வருமானம் கிடைக்கும், நான் வாழ்க்கையில் நான் எப்படி ஜெயிப்பேன், இப்படிலாம் பாருங்கள் கிரிமினலாக யோசனை பண்ணுறாங்க. பெண்களும் அதே மாதிரி தான் கேட்குறாங்க. பெண்களும் வந்து எனக்கு வரக்கூடிய மாமியா என்னை வந்து நல்லா வச்சு பார்த்துக்குமா, என் கணவர் நல்லா வச்சு பார்த்துக்குவாரா, அப்போ அந்த பொண்ணு கேட்குதுங்க. அப்போ மாமனார் எப்படி இருப்பார், அந்த என்னுடைய கணவரோட அண்ணன் பிறந்தாலும் தம்பி தங்கச்சி பிறந்தாலும் அவங்க என்னை எப்படி பார்த்துக்குவாங்க, பகை வருமா, நட்போடு நாங்கள் இருப்போம்மா, இவ்வளோலாம் கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஆண்மகன் இவ்வளோ கேள்வி கேட்குறாரு. அதே மாதிரி பொண்ணும் கேட்குது இந்த கேள்வி. ஒரு சாதகம் தனித்தனியாக பார்க்க வரும்போது ஆணும் இவ்வளோ கேள்வி கேட்குறாரு, பொண்ணும் இவ்வளோ கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த இப்போ நான் ஒரு ஆண் கேட்குறாருலவா, அப்போ அதே நேரத்துக்கு வந்து என்ன திசை போடுது, அவரோட சாதத்தில் வந்து 7 கூடிய திசையா, 10 கூடிய திசையா, 3ஆம் இடம் மாமனார் திசையா, அப்போ அதாவது எப்படின்னா மைத்தன் வீட்டுக்காரிக்கு அண்ணன் அப்படிங்கிறது 5ஆம் இடம், தங்கச்சி தம்பினா 9ஆம் இடம், இந்த மாதிரி திசை போடுதா, இதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத கணக்கெடுக்கணும். இதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று வாழ்க்கையில் செய்ப்பாங்க. இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா சாதகமே சப்போர்ட் பண்ணும். 1000ல் 1 2 ஏதோ ஒன்று அப்படி சப்போர்ட் பண்ணும். அதெல்லாம் வந்து எப்படின்னா இவ்வளோ சீக்கிரம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம வந்து இந்த யுகத்தில் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதத்தில் நம்ம எதுக்கு பிறந்ததுன்னா கஷ்டப்பட தான் பிறந்தது. ஏன்னா என்ஜாயாக இருக்கணும்லாம் கிடையாது. அவங்கவுங்க என்ன கொடுத்து வச்சு பிறந்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை ஓடும். அது நான் இப்படி வாழ்ந்துருவோம் அப்படி வாழ்ந்துருவோம் நம்ம கற்பனையோட இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்தது, கஷ்டப்பட்டுப்பார், கரெக்டாக நியாயமாக நீங்கள் நடந்துப்பார், கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு நல்லது காட்டுவார், நல்ல வழி காட்டுவார், நல்லபடியாக நீங்கள் வாழ முடியும். அதை விட்டுட்டு இப்போவே கற்பனை பண்ணக்கூடாது. எனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி சம்பாதிக்கும், மாமி எப்படி சம்பாதிச்சு கொடுப்பாங்க, மாமனார் கொழுந்தனார் மச்சாண்டார், இதெல்லாம் வந்து இவ்வளோ கேள்வியெல்லாம் வருது. கேட்குறது நல்லா தான், தப்புலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சாதத்தை தெரிஞ்சுக்கிட்டு பார்க்குறது தெரிஞ்சுக்கிட்டு நான் எதையும் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். சில பேர் வந்து சாதகமே பார்க்க மாட்டாங்க. நான் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒருக்க வந்து பார்த்துட்டு கையா முய்யம்பாங்க, இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சு. அதெல்லாம் சொல்கிறத விட முதவே நம்ம சாதத்தை பார்த்து நமக்கு என்ன திசை புத்தி போடுது, யாராருனாலும் நமக்கு பிரச்சனை வரும், யாருனாலும் பிரச்சனை வராது. இப்போ ஒரு திசை புத்தி நல்ல திசை புத்தி ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அதே நேரத்துக்கு கோச்சாரத்தில் 3 8 12 உங்களுக்கு லக்கணத்தில் வந்தாலும் 2ஆம் இடத்துல 5 9 இப்படி எந்த இடத்துல வந்தாலுமே நல்ல திசை ஓடும்போது உங்களுக்கு ஒன்றுமே பாதிப்பு வரும். உங்களுக்கு எதுவுமே பண்ணாது. உங்களுக்கு திசை புத்தியும் சரியில்லை, திசை புத்தி உங்களுக்கு சரியில்லை. 2வது வந்து எப்படின்னா உங்களுடைய கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களும் சரியில்லைன்னா கொஞ்சம் பாதிக்க செய்யும். முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச சாதத்தை போய் நீங்கள் கேட்டு எனக்கு என்ன திசை புத்தி ஓடுது, நான் எப்படி சப்போர்ட் பண்ணணும், நான் எந்த கோயிலுக்கு வழிபட வச்சுக்கணும், நான் எப்படி நான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சாதத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி சாதகத்தில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம்.
அதை விட்டுட்டு நான் ஏனா தானான்னு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நீங்கள் வாழ்க்கை ஓட்டிங்கன்னா வாழ்க்கையில் சிரமம் தான் கொடுக்கும். உங்கள் குலதெய்வத்தை பிடிங்க, இஷ்ட தெய்வத்தை பிடிங்க, கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம். வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. வாழ்க வளமுடன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் சேர்ப்பீங்க. பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் சாதத்தை பசங்களை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேரேஜை ரெடி பண்ணிக்க. எல்லாருக்கும் வாழ்க்கை வளமுடன்.